சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை பார்த்து மீண்டும் கோபமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உணர்ச்சி வசப்படுகிறார் என தொடர்ந்து சர்ச்சை எழுந்து வருகிறது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது கட்சி வேட்பாளரை அவர் அடித்ததாக பெரும் சர்ச்சை எழுந்தது. இதேபோல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விஜயகாந்த் உணர்ச்சி வசப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக் கொள்கிறேன். டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் நிருபர் ஒருவரை எதிர்த்து விஜயகாந்த் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூக்கி அடிச்சிடும் சும்மா உனக்கு தான் எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா என்ன கொம்பா கொம்பா இந்நிலையில் சென்னை மத்திய கைலாஷில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் பங்கேற்ற விஜயகாந்திடம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வருவது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பின்வருமாறு பதிலளித்தார். ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகையாளர்களை. விஜயகாந்த் இப்படி தொடர்ந்து உணர்ச்சி வசப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.